வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உனக்கு நான் சளைத்தவள் இல்லை. கதைக்குள்ள போலாமா? ஸ்கூல் வாசலில் வந்து கார் சாரென நின்றதும் காரில் இருந்து இறங்கிய இந்திரா தனது தந்தைக்கு டாட்டா கட்டிவிட்டு உள்ளே வர அனைத்து பிள்ளைகளும் ஆசிரியர்களும் அவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டே வந்து அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறிவிட்டு அவளது பட்டு பாவடை, கழுத்தில் மின்னும் விலை உயர்ந்த மணி, வளையல்கள், பொட்டு, கம்மல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டி விட்டு செல்ல இந்திராவிற்கு பெருமை பிடிபடவில்லை. அவள் சிரித்து கொண்டே தனது வகுப்பிற்கு செல்ல அங்கே கீதாவுடன் பேசிக் கொண்டிருந்த அனைத்து பெண்களும் அவளை பார்த்துவிட்டு, ஏய் இந்திரா வந்துட்டாடி, என்னடி இது, இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கிற, ஹாப்பி பர்த்டே என்று அவளுக்கு கை கொடுப்பதும் அவளது உடைகளை தொட்டு பார்ப்பதும் என சிரித்து கொண்டே அவளிடம் மூடி சூழ்ந்து கொண்டனர். கீதா இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். கீதா இந்திராவின் தோழிதான் என்றாலும் இந்திரா தனது பணக்கார பகட்டை வைத்தும் கீதாவின் அமைதியான சுபாவத்தை வைத்தும் அவளை மட்டம் தட்டி கொண்டிருப்பாள். இதனால் அவளை பார்த்தால் கீதாவிற்கு பிடிக்கும் என்றாலும் ஏனோ அவளிடம் பேசவே பயந்து கொண்டு சற்று ஒதுங்கி இருப்பாள். அனைவருக்கும் சாக்லேட் கொடுத்து விட்டு கீதாவிடம் வந்த இந்திரா, ஏய் எடுத்துக்கொடி என்று சாக்லேட் டப்பாவை அவளிடம் நீட்டினாள். அதிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று கை கொடுத்தாள் கீதா. தேங்க்ஸ் டி. ஆமா, இந்த மணி, வளையல், இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நல்லா இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தாள் இந்திரா. ஆ, ரொம்ப நல்லா இருக்குடி என்று கீதாவும் அவள் அருகில் அமர அனைத்து பெண்களும் சாக்லேட்டி சாப்பிட்டு கொண்டே அவர்கள் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டனர். நேத்தே நான் உன்னை கூப்பிட்டேன், ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா எங்க அம்மா உனக்கும் இது போல வளையல் பொட்டுலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, நீ தான் வராம இருந்துட்ட, ஏண்டி என்று கேட்டாள் இந்திரா. இல்லடி, நேத்து ஹோம்ஒர்க் செய்யவே நேரம் சரியா இருந்தது, அதுதான் வர முடியல. ஆமா, ஒரு நாள் படிக்கலன்னா என்ன ஆகிட போகுது, என்னதான் நீ தினமும் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போறது இல்ல, எப்பவும் போல நான் தான் வரப்போறேன் என்றவள் சிரிக்க அருகில் இருந்த பெண்களும் கலகலவென கீதாவை பார்த்து சிரித்தனர். அந்த கேலி சிரிப்புக்கு கீதாவின் மனது புழுவாக துடித்தது. அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அந்த சாக்லேட்டை திருப்பி கொண்டிருந்தாள். சரி விடுடி, நான் உன் ஃப்ரெண்டு தானே, சும்மா காமெடிக்கு சொன்னேன், கோச்சிக்காத. இன்னைக்காவது வீட்டுக்கு வா, ஈவினிங் கேக் கட் பண்றோம். எங்க வீட்டுக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, எனக்கு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வரும் என்றாள். இதற்குள் வகுப்பிற்கு ஆசிரியர் வர அனைவரும் அவரவர்கள் இடத்திற்கு சென்று நின்று கொண்டு குட் மார்னிங் மிஸ் என்று கத்தினர். குட் மார்னிங், சிட் டவுன் என்று டீச்சர் சேரில் அமர இந்திராவை பார்த்து ஹாப்பி பர்த்டே இந்திரா என்று வாழ்த்தினாள். தேங்க்யூ மேடம் என்று கூறிக்கொண்டே சாக்லேட் டப்பாவை கொண்டு போய் நீட்டினாள் இந்திரா. அதிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொண்ட டீச்சர் அவளது உடைகளை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று பாராட்ட இந்திரா ஓரக்கண்ணால் கீதாவை பார்த்து சிரித்து கொண்டே அவளிடத்திற்கு சென்று அமர்ந்தாள். ஓகே, இன்னைக்கு எல்லாருக்கும் ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்க போறேன் என்று டீச்சர் ரேங்க் கார்டை எடுத்து முன்னால் வைக்க, மிஸ் யாரு மிஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ஒரு பெண். எப்பவும் போல நம்ம இந்திரா தான் என்று கூறிக்கொண்டே அவளை அழைத்து ரேங்க் கார்டை கொடுக்க அனைவரும் கையை தட்டினர். டீச்சர் அனைவருக்கும் ரேங்க் கார்டை கொடுத்து விட்டு கீதாவிற்கும் கொடுக்க, இதோ பாரு கீதா, நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், சரியா? இந்திராவை பாரு, அவன் ஃப்ரெண்டு தானே, எப்படி விட்டு கொடுக்காம அவளே எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா, நீ மட்டும் ஏன் 10 ரேங்குக்கு மேலேயே வாங்குற? சரி, இன்னும் ட்ரை பண்ணு, அடுத்த வாட்டி 10 ரேங்குக்குள்ளையாவது வாங்க பார்க்கணும், ஓகேவா என்று கூறிக்கொண்டே அவளுக்கு ரேங்க் கார்டை கொடுக்க அதை வாங்கி கொண்டு இந்திராவை பார்த்தாள் கீதா. அவள் சிரித்து கொண்டே அருகில் இருக்கும் அவளது தோழியிடம் ஏதோ கூற அந்த பெண் கீதாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு சென்ற கீதா பேக்கை தூக்கி தொப்பன சோஃபான் மீது போட்டுவிட்டு தடால் என்று அதில் படுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த சாவித்ரி, ஹே குட்டிமா, எப்படி செல்ல வந்த? வரும்போதே அம்மான்னு கூப்பிட்டுட்டு வருவ, இப்ப என்னடி கண்ணு சைலண்டா வந்து படுத்திருக்க என்று அவள் அருகில் சென்று அமர்ந்து அவள் தலையெடுத்து மடியில் வைத்து கொண்டாள். அம்மா, நான் இனிமேலும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு படிக்கவே பிடிக்கல என்று தேம்பிக் கொண்டே கூறினாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து சாவித்ரி, ஏ செல்லம், என்ன இது, எதுக்கு அழற? கிளாஸ்ல மிஸ் எதனா சொன்னாங்களா? இங்க பாரு என்று அவளை தூக்கி மடியில் அமர வைத்து கொண்டாள். அம்மா, மிஸ் எதுவும் சொல்லல, அந்த இந்திரா தான் என்னை வெறுப்பத்திக்கிட்டே இருக்காம்மா. ஏன், என்ன பண்ணா? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னியே, அவளுக்காக பெண்லாம் கூட வாங்கிட்டு போனியே, கொடுத்தியா? இல்லம்மா, அவளுக்கு இதை விட
காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் இன்னைக்கு வரப்போகுதான். ஈவினிங் அவளுக்கு கேக் கட் பண்ண போறாங்களாம். அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்களாம். அப்படியா? சரி விடுமா. அவங்க அப்பா பேங்க்ல பெரிய மேனேஜரு. அவங்களுக்கு நிறைய பேரை தெரியும். அவங்க வசதியானவங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க என்று நிதானமாக கூறிக்கொண்டே தனது மகளின் காலில் இருந்த சாக்ஸை கழட்டி கொண்டிருந்தாள் சாவித்ரி. அப்படின்னா ஏம்மா நமக்கு மட்டும் வசதி இல்ல? ஏன் நீங்க மட்டும் எனக்கு எப்பவும் கேக் கட் பண்ண மாட்டேன்றீங்க? யாரையும் கூப்பிட மாட்டேன்றீங்க? ஹே குட்டிமா, நான் தான் சொன்னேன் இல்ல, அவங்க அப்பா பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அவருக்கு நல்ல சம்பளம். உங்க அப்பா ஒரு சின்ன கம்பெனியில சாதாரண கிளர்க்கா வேலை பார்க்கறாரு. அவர் வருமானத்துக்கு ஏத்த போலதான் நாம வாழறோம். போங்கம்மா. இன்னைக்கு அவ புதுசா பட்டு பாவாடை போட்டுக்கிட்டு புது செயின் வளையல் கம்மல்னு போட்டுக்கிட்டு வந்தா. அதை பார்த்து எல்லாரும் அவளை எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? மிஸ்ஸு கூட நீ அழகா இருக்கிறன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவளை பார்த்து நீ ஏற்கனவே அழகு, இதுல இந்த ட்ரெஸ்ல நகைலாம் போட்டதும் இன்னும் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்திரா என்னை பார்த்து சிரிச்சுட்டு உன்கிட்ட இது போலலாம் இல்லையா ஏன்டி இன்னும் கேக்குறாமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, இந்த வாட்டி அப்பாவை என் பர்த்டேக்கு அதே போல பட்டு பாவாடை எடுத்து கொடுக்க சொல்லுங்கம்மா என்று தனது தாயின் மார்பில் சாய்ந்தாள். தனது மகளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல், சரிடா கண்ணு, சொல்றேன். முதல்ல நீ எழுந்து கை கால் முகெல்லாம் அலம்பிட்டு வா. அம்மா உனக்காக பஜ்ஜி செஞ்சு வச்சிருக்கேன் என்றாள். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பட்டு பாவாடை வாங்கி கொடுக்குறீங்களான்னு சொல்லுங்க, அப்பதான் சாப்பிடுவேன். வாங்கி தரேன்டா கண்ணு, நீ சாமி கிட்ட வேண்டிக்க. அப்பாக்கு இந்த வருஷம் கண்டிப்பா ப்ரமோஷன் வந்துடணும்னு. அப்படி வந்துட்டா அப்பாக்கு கூட சம்பளம் நிறைய வரும். அப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. உன் அதிர்ஷ்டம் அப்படி நடந்துட்டா நாம சொந்த வீடு கூட வாங்கிட்டு போயிடலாம் என்று சிரித்தாள். அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுமா என்று முகத்தை திருப்பினாள். ஏய் என்னடா அப்படி சொல்ற என்று சாவித்ரி அவளை பிடித்து திருப்ப, பின்ன என்னம்மா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லம்மா. பாருங்க, இந்த இந்திராக்கு தான் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. அவ தான் அழகா இருக்கிறா. அவங்க அப்பா தான் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்கறாரு. அவங்க தான் சொந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க கிட்டதான் கார் இருக்கு. அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்கும் வரா. நான் என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் 11th ரேங்க் 12th ரேங்க் தான் வரேன். இன்னைக்கு அதுக்காக அவ என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா என்று விம்மினாள். சரி விடுமா, இப்ப என்ன, நீ 6வது தானே படிக்கிற. இனி போக போக நல்லா படிப்ப பாரு. நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போற. ஆமா, இப்படியெல்லாம் போன வட்டியும் சொன்னீங்க. ஆனா எங்க வந்தேன்? அந்த இந்திராவும் என்னை வெறுப்பத்திட்டே இருக்கிறா. இதோ பாரு, நீ அதுக்காகலாம் சோர்ந்து போக கூடாது. அவ என்ன சொன்னாலும் காதுல போட்டுக்காம நீ பாட்டுக்கிட்டு படிச்சுட்டே இரு. எங்கம்மா, படிக்க உட்காந்தாலே அவ மூஞ்சிதான் ஞாபகம் வருது. அவ என்னை வெறுப்பேத்துறது தான் ஞாபகம் வருது. அவ சொல்றா, நீ என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் என்னை போல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாதுன்னு என்று ஓவென அழ ஆரம்பித்தாள். தனது மகளுக்கு எப்படி புத்தி சொல்வது என்று புரியாமல் அவளை அணைத்து கொண்டாள் சாவித்ரி. இப்படியே வருடங்கள் உருண்டோட பெரிய கிளாஸ் வர வர இந்திராவின் அட்டகாசம் அதிகமாகியது. கீதாவை அவள் படாத பாடுபடுத்தி கொண்டிருக்க இதை கவனித்த சாவித்ரி தனது மகளுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் பேசுவதும் அவளுடன் அமர்ந்து கொண்டு ராப்பகலாக படிக்க வைப்பதும் என இருக்க, கீதாவும் 11வது ரேங்கில் இருந்து 5வது ரேங்கிற்கு முன்னேறினாள். இதனால் அவளுக்கு உற்சாகம் வந்துவிட மீண்டும் முயற்சிகள் செய்து ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்து இந்திராவும் போட்டி போட்டு கொண்டு படிக்க இருவருக்கும் வகுப்பில் சரியான போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரு முறை கீதா முதல் ரேங்க் எடுத்தால், ஒரு முறை இந்திரா முதல் மதிப்பெண் எடுத்துக் கொண்டிருந்தாள். போட்டி போட்டு கொண்டு இருவரும் படிக்க ஆரம்பித்தனர். கீதா 2வது மதிப்பெண் எடுக்கும் நேரங்களில் எல்லாம் இந்திரா அவளை வெறுப்பேற்ற அப்பொழுதெல்லாம் சோர்ந்து போவாள் கீதா. ஆனாலும் அடுத்த முறை விடாமுயற்சியுடன் படித்து முதல் மதிப்பெண் வாங்கி விடுவாள். இப்படியே வருடங்கள் உருண்டோட இருவரும் 10th முடித்து +1 வந்தனர். இதிலும் கீதாவை விட இந்திராவை மார்க் கூடுதலாக எடுத்திருக்க கீதாவை தனது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு ஒரு வழி செய்து விட்டாள் இந்திரா. இதை பார்த்து அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் சிரிக்க கீதாவிற்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. ஆனாலும் அவள் நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாள் என்று ஆசிரியர்கள் அவளை பெருமையாக கூறி பாராட்ட அமைதியாக வீட்டிற்கு வந்து விட்டாள். அப்பொழுது உள்ளே தனது தாயும் தந்தையும் பேசிக் கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது. என்ன செய்ய சொல்ற சாவித்ரி? நானும் இத்தனை வருஷமா ப்ரமோஷனுக்காக பார்த்து பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். வர வர எனக்கும் உடம்பு என்னவோ ரொம்ப படுத்துது.
இப்ப குழந்தையும் வளர்ந்துட்டா. இப்ப அவளை +1ல சேர்க்கணும். இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகம். என்னால இனியும் சமாளிக்க முடியாது. அவ ஏஜ் அட்டன் பண்ணப்ப ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொல்லி அதுக்கே நிறைய செலவாயிடுச்சு. இனி இதையும் என்னால சமாளிக்க முடியாது. இன்னும் 2 வருஷத்துல அவளை காலேஜ்ல வேற சேர்த்தாகணும். அவ வேற பிஇ தான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் பணம் சமாளிக்கணும்னா இப்பவே சேர்த்தாதான் சரியா இருக்கும். அதுக்குதான் அவளை +1 கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு இருக்கிறேன் என்றார். அதுக்கு இல்லைங்க, அவ இத்தனை வருஷமா இங்கே படிச்சுட்டா. இப்ப அங்க போய் படிக்கணும்னா என்ன சொல்லுவாளோ என்று சாவித்திரி தயங்க, அம்மா நான் அங்கேயே போய் படிக்கிறேம்மா. என்னால அப்பா சிரமப்பட வேண்டாம். அதுவும் இல்லாம நான் காலேஜ்ல கண்டிப்பா பிஇ சேர்ந்தே ஆகணும். அதனால நான் இந்த 2 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் கீதா. என் தங்கம், என் நிலைமையை தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியம்மா. நீ நல்லா இருப்படா கண்ணு என்று அவள் தலையில் கையை வைத்து வாழ்த்தினார் அவளது தந்தை சங்கர். மறுநாள் காலை தனது பள்ளியில் டிசி வாங்க சென்ற கீதாவை பார்த்துவிட்டு அவளது தோழிகளும் இந்திராவும் ஓடி வந்தனர். என்னடி, நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர புரியாமே, ஏண்டி என்று மூச்சு வாங்க கேட்டாள் இந்திரா. எங்க அப்பாவுக்கு ஃபீஸு கட்ட முடியலையாண்டி, அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ஏய், ஏண்டி பொய் சொல்ற? இந்திரா கூட போட்டி போட முடியாம தானே நீ இந்த ஸ்கூல்ல விட்டு ஓடுற என்று ஒரு பெண் கேட்டு விட்டு சிரிக்க அனைவரும் கலகலவென சிரித்தனர். இந்திராவும் அவர்களுடன் சேர்ந்து சிரிக்க இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த கீதாவிற்கு இம்முறை ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஏய் போங்கடி, என் நிலைமை தெரியாம வெறுப்பேத்துறீங்களா? என்னடி, இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் +1லயும் இதே சயின்ஸ் குரூப் தான் எடுக்க போறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்கடி. +2ல இவளை விட நான் அதிகமா மார்க் எடுத்து காட்டல பாருங்கடி. அது மட்டும் இல்ல, நானும் ஒரு நல்ல காலேஜ்ல பிஇ சேரத்தான் போறேன். நீங்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படதான் போறீங்க என்று ஆவேசமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு நாட்கள் உருண்டோட கீதா அரசு பள்ளியில் சேர்ந்து நன்கு படிக்க ஆரம்பித்தாள். அவளை வெறுப்பேற்ற அங்கு இந்திரா இல்லை என்றாலும் அவளிடம் போட்ட சவாலில் ஜெயிக்க ராப்பகலாக படித்து கொண்டிருந்தாள். இந்திராவும் அதே பள்ளியில் படித்து கொண்டிருக்க முழுவாண்டு தேர்வு முடித்து ரிசல்ட்டிற்காக காத்திருந்தனர். அப்பொழுது கீதாவின் குடும்பத்தில் ஒரு பேரிடி விழுந்தது. அவளது தந்தை திடீரென மாரடைப்பால் காலமாக சாவித்திரியும் கீதாவும் ஆடி போயினர். அவளது தந்தை பணி செய்த கம்பெனியில் இருந்து அவர்களுக்கு செட்டில்மெண்ட் பணம் வர அந்த பணத்தில் ஒரு சிறிய பெட்டி கடை வைத்துக் கொண்டு தனது மகளை பார்த்து கொண்டாள் சாவித்ரி. இப்படியே ஒரு மாதம் உருண்டோட அன்று பரீட்சை முடிவுகளும் வந்தது. இந்திராவை விட கீதா அனைத்திலும் கூடுதல் மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அவளை இன்ஜினியரிங் சேர்த்துவிட பணமின்றி பிசிஏ சேர்த்து விட்டாள் சாவித்ரி. ஆனால் இந்திராவின் தந்தை அவளுக்கு பணத்தை கட்டி பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ சேர்த்துவிட அவள் சந்தோஷமாக காலேஜிற்கு சென்று கொண்டிருந்தாள். அன்று மாலை காலேஜில் இருந்து வந்த கீதா கடையில் அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்க அப்போது ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று அவர்கள் கடையின் முன்பு வந்து நின்றது. அதிலிருந்து இந்திரா இறங்கினாள். அவளை பார்த்த கீதா, வா இந்திரா, எப்படி இருக்கிற என்று ஓடி சென்று அழைக்க, என்னடி கடையில உட்காந்துட்டு இருக்கிற, காலேஜுக்கெல்லாம் போறது இல்லையா என்று கேலியாக கேட்டாள். நான் இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன். அம்மா பொழுதன்னைக்கும் பாவம் இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் கடையை பார்த்துப்பேன். ஆமா, என்னடி இவ்வளவு தூரம், வா உள்ள போலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள். சோஃபாவில் படுத்து கொண்டிருந்த சாவித்ரி அவளை பார்த்து விட்டு, வாமா இந்திரா, எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு எழுந்தாள். நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டி. கீதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதுதான் பார்த்துட்டு அப்படியே என்னோட பர்த்டேக்கு கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, எப்பமா உனக்கு பர்த்டே என்று சாவித்ரி கேட்டுக்கொண்டு அவளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க, நாளைக்கு தான் ஆண்டி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அதுதான் இவளையும் கூப்பிட வந்தேன். ஆமா கீதா, உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என் கூட போட்டி போட்டு படிச்சு என்னை விட கூடுதலாவே மார்க் எடுத்த, ஆனாலும் உன்னால இன்ஜினியரிங் சேர முடியல. பாவண்டி நீ, அதுக்குள்ள உங்க அப்பா இறந்துட்டாரு. சரி விடு, என்ன செய்யறது, விதி எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா கேளுடி, எங்க அப்பா கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன் என்றாள். கீதா அமைதியாக தனது தாயை பார்த்து விட்டு, பரவாயில்லடி, நானே பார்த்துக்கிறேன் என்றாள் மெதுவாக. சரி ஓகே, நாளைக்கு கண்டிப்பா வந்துடு சரியா? கிஃப்ட் எல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம், நீ வந்தா போதும். முடிஞ்சா ஆண்டியையும் கூட்டிட்டு வந்துடு, 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம் என்று கூறிக்கொண்டே எழுந்து கொண்டாள்.
சரிடி, பார்க்கலாம் என்று அவளுடன் சென்று வழி அனுப்பிவிட்டு சோர்வாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் கீதா. என்னடா கண்ணு, அந்த பொண்ணு பேசிட்டு போறத பார்த்து சங்கடப்படுறியா என்று அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அன்போடு கேட்டாள் சாவித்ரி. இல்லம்மா, இவ இப்படி பேச பேசதான் எனக்கு இன்னும் எப்படியாவது முன்னேறணும்னு வெறி வருது. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், நீங்க கடையை பார்த்துக்கோங்க என்று எழுந்தாள். எங்கடா கண்ணு போற? எங்க ப்ரொஃபசர் ஒரு இன்ஸ்டியூட்ல பார்ட் டைம் வேலைக்காக சொன்னாங்கம்மா. எதுக்குமா இப்ப அதெல்லாம்? நான் தான் உனக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டிட்டு தானே இருக்கிறேன். எதுக்குமா இப்ப நீ வேலைக்கு போகணும்? இப்பவே சாயங்காலம் வந்து பசங்களுக்கு வேற டியூஷன் எடுக்கிற, அதுக்கே டைம் சரியா இருக்கு. அம்மா, இது 2 மணி நேரம் வேலைதாம்மா. அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குற சமயம் அங்கேயே என் பாடத்துக்கு சம்பந்தமான ப்ரோக்ராம்லாம் கத்துக்கலாம். கூடவே அட்வான்ஸா வந்திருக்கிற கோர்ஸும் கத்துக்கலாம். அதுக்கு தான் எங்க ப்ரொஃபசர் அதுல சேர சொல்லி எனக்கு சொல்லிவிட்டாங்க. அப்படியே எனக்கும் ஒரு வருமானம் வரும்னு சொன்னாங்க. அதுதாம்மா போயிட்டு இருக்கிறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சாவித்ரியின் காலில் விழுந்தாள். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிற நீ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வருவமா, கவலைப்படாத என்று அவளை வாழ்த்தினாள் சாவித்ரி. வருடங்கள் உருண்டோடியது. கீதாவும் பிசிஏ முடித்து எம்சிஏ சேர்ந்தாள். காலேஜிற்கு சென்று கொண்டே பார்ட் டைமாக பணியும் செய்தாள். கூடவே புதிதாக வந்திருக்கும் கோர்ஸுகளும் முடித்தாள். இதனால் அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்து கொண்டிருந்தது. அவள் படிப்பிலும் சுட்டியாக தேறிக்கொண்டிருந்தாள். அதே போல் இந்திராவும் படிப்பில் கவனம் செலுத்தி இன்ஜினியரிங் ஃபைனல் இயரும் வந்தாள். இருவரும் படிப்பில் பிஸியாகி போனதால் ஒருவர் சந்தித்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது. போக போக இருவரும் ஒருவர் மறந்தே போய் அவரவர்கள் வேலையில் தீவிரமாக இருந்தனர். இந்திரா பிஇ முடித்ததும் அவளது தந்தை அவளுக்கு நல்ல வரன் வந்திருப்பதாக வந்து கூற, பெரிய ஐடி கம்பெனியில் பணியில் இருந்த சுரேஷை இந்திராவிற்கும் பிடித்து விட்டது. அவள் சம்மதம் தெரிவிக்க படிப்பை முடித்த கையோடு அவளுக்கு ஜாம் என்று ஊரறிய திருமணத்தை முடித்தார் அவளது தந்தை. இந்திராவும் புகுந்த வீட்டிற்கு செல்ல அங்கே சுரேஷ் அவளை நன்கு பார்த்து கொண்டான். பிறந்த வீட்டிலும் வசதியில் வாழ்ந்து புகுந்த வீட்டிலும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் இன்றி நாட்கள் நகர தனது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு ஷாப்பிங், மால், சினிமா என்று காரில் சுற்றி கொண்டிருந்தாள். அவளது தோழிகளும் அவளுக்கு ஜால்ரடித்து கொண்டு அவளை புகழ்ந்து பேச அவளும் இதுதான் உலகம் என்று அகம்பாவத்தோடு இருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 3 வயதானது. பிறகு குழந்தை, கணவன், தோழிகள் என்று நாட்கள் சென்று கொண்டிருக்க அவள் படித்த படிப்பையே சுத்தமாக மறந்து போனாள். அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த சுரேஷிற்கு லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாள் இந்திரா. இந்திரா, சாயங்காலம் நீயும் பாப்பாவும் ரெடியா இருங்க. பாஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு ஹோட்டல் சோழல ட்ரீட் கொடுக்கறாரு, நாம போகணும். அப்படியா? ஏன்? அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எங்க சிஇஓ தான் காரணம். அதை செலிப்ரேட் பண்ணதான் இந்த பார்ட்டி. இதுக்கு எங்க கொலீக்ஸ் எல்லாரும் ஃபேமிலியோட வருவாங்க. ஒரு கெட் டுகெதர் போல. நாமளும் போகணும். அப்படியா? என்னங்க இது, வீட்டுல வேற வேலை சரியா இருக்கு. இந்த வேலைக்காரியும் 4 நாளா வரல. நான் எதுக்குங்க, பேசாம நீங்க போயிட்டு வந்துடுங்களேன் என்றால் சலிப்பாக. ஏய், இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ எங்க வீடு விட்டா பாப்பா ஸ்கூலு, இல்லைன்னா பக்கத்து வீட்டு பொம்பளைங்களோட சேர்ந்து ஆட்டை அடிச்சுட்டு மாலு சினிமான்னு இருக்கிற. இதை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? இது ஒரு மரியாதை. நம்ம ஃபேமிலியோட போய் தான் ஆகணும், அப்பதான் கௌரவம். நீ ரெடியாரு, வந்துடுறேன் என்று பேக் எடுத்து கொண்டு புறப்பட்டார். ஆமா, பெரிய கெட் டுகெதர். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுல நான் என்னத்த பேசுறது? அவங்க வாயை பார்த்துக்கிட்டு தான் உக்காந்துருக்கணும். எனக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. ஆனாலும் இதெல்லாம் சொன்னா இவர் கேட்கவா போறாரு? கௌரவம் அது இதுன்னு கிளாஸ் எடுப்பாரு. போயிட்டு தான் வருவோம் என்று புலம்பிக் கொண்டே எழுந்து உள்ளே சென்றாள். அன்று மாலை ஓட்டல் சோழாவில் பார்ட்டி நடந்து கொண்டிருக்க சுரேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். அவனது நண்பனின் மனைவிகள் இரண்டொருவர் தனியாக அமர்ந்திருக்கும் இந்திராவிடம் வந்து பேச்சு கொடுக்க ஏதோ வெறுப்போடே அவர்களிடம் பேசி கொண்டிருந்தாள் இந்திரா. என்ன இந்திரா, நீங்க பிஇ படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா வேலைக்கு எங்கேயும் ட்ரை பண்ணாம இருக்கீங்களா? இப்ப பாப்பாவும் ஸ்கூலுக்கு போறா இல்ல, பேசாம நீங்களும் வேலைக்கு போலாமே. சுரேஷ் எதனா வேண்டான்னு சொல்றாரா என்று கேட்டாள் மாலினி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் படிப்பை முடிச்சுட்டு 5-6 வருஷம் ஆகுது.
படிப்பை முடிச்ச கையோட எங்க அப்பா வரேன்னு பார்த்து கல்யாணமும் பண்ணிட்டாரு. எனக்கும் வேலைக்கெல்லாம் போகணும்னு ஒன்றும் நெசசிட்டி இல்லை. அதுக்காக தான் அதை பத்தி நினைக்கல என்றாள் இந்திரா அலட்டி கொண்டு. ஆமா ஆமா, இவங்க பிறந்த வீட்லயும் நல்ல வசதி, வந்த வீட்லயும் வசதி. இவங்க எதுக்கு வேலைக்கு போகணும் என்று சிரித்தாள் கோகிலா. ஆமா, இது டைமண்டா என்று அவள் கழுத்தில் இருந்த நெக்லஸை தொட்டு பார்த்தாள் சரிதா. ஆமா, எங்க அப்பா போன பர்த்டேக்கு எனக்காக வாங்கி பிரசன்ட் பண்ணது என்று அவள் பெருமையாக கூறிக்கொண்டிருக்க அங்கு ஏதோ சலசலப்பு கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். இந்திராவும் ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். சுரேஷுடன் பணி செய்யும் நண்பர்கள் அனைவரும் கையில் ஒரு பூங்கொத்தோடு வாசலின் அருகே ஓட சுரேஷும் ஓடி வந்து இந்திராவின் கையில் இருந்த பொக்கேவை வாங்கி கொண்டோடினான். ஏங்க, என்ன இது, எங்க போறீங்க என்றாள் இந்திரா. இந்திரா, எங்க சிஇஓ வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணதான் போயிட்டு இருக்கோம் என்றான் பரபரப்பாக. ஏங்க, அவங்க வந்தா உள்ள தானே வரப்போறாங்க, எதுக்கு இப்படி போய் எல்லாரும் வாசல்ல நிக்கணும் என்று கேட்டாள். ஏய், உனக்கு அதெல்லாம் தெரியாது, பேசாம இரு, இது மரியாதை என்று கூறிவிட்டு அவன் செல்ல இந்திராவிற்கு அசிங்கமாகி விட்டது. அருகில் இருந்த பெண்களை பார்த்து கொண்டு அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். இதற்குள் மேடம் வந்துட்டாங்க என்று குரல்கள் கேட்க, ஏ மாலினி, வாடி, போய் நாமளும் பார்க்கலாம், அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம் என்று கூறிக்கொண்டு சரிதா மாலினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். இந்திராவும் அவள் அருகில் இருந்த கோகிலாவும் அவளாக வாசலை பார்க்க அப்பொழுது ஒரு இளம் பெண் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவளது நடை, உடை, அவளது ஹேர் ஸ்டைல் அனைத்தும் மாடர்னாக இருக்க அவளது கம்பீரமான நடையும் பேச்சும் பார்த்து அனைவரும் வியந்து போயினர். பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய கம்பெனி சிஇஓ ஆச்சே, பாருங்க, அவங்க எம்டியே போய் எப்படி அவங்கள வர வைக்கிறாரு. இதுதான் படிப்புக்கும் வேலைக்கும் கிடைக்கிற கௌரவம். என்னதான் நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து இருக்கிறதாலதான் நம்ம புருஷங்க நம்மள மதிக்கிறதே இல்லை. அங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரு மேடம் மேடன்னு அவங்க கிட்ட எப்படி வழியிறாரு என்றாள் கோகிலா. இந்திரா அந்த பெண்ணை பார்த்து அப்படி அதிர்ந்து நின்று கொண்டிருந்தாள். கோகிலா கூறிய வார்த்தைகள் அவளுக்கு ஏதோ அறிகுறியாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் உள்மனதில் அந்த பெண்ணை பற்றி அவள் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். இவ இவ நம்ம கீதா தானே? தலைமுடிய கட் பண்ணி ரொம்ப ஸ்டைலா இருக்கிறதால அடையாளம் சரியா தெரியல. ஆனா அதே சிரிப்பு, அதே முகஜாடை, இவ கண்டிப்பா கீதாவே தான். ஆனா ஆளே அடையாளம் தெரியாம ஆயிட்டு இருக்காளே, இவ எப்படி இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆனா? இவ எங்கேயோ கடைய வச்சில பொழைச்சிட்டு இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கிறாளே. அப்பா, அந்த முகத்துல தான் என்ன தேஜஸ், அவளுக்கு என்ன மரியாதை, எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? சின்ன வயசுல அவளை நான் எப்படிலாம் வெறுப்பேத்துவேன். அப்பெல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுற சாக்லேட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ஆசைப்பட்டு என்கிட்ட ஓடி வந்துருவாங்க. என்னோட சேர்ந்துக்கிட்டு அவளையே வெறுப்பேத்துவாங்க. ஆனா இப்ப என் வீட்டுக்காரே என்கிட்ட நிக்காம அவளை தேடி ஓடி போய் வர வைக்கிறாரு. அவர் மட்டுமா, எத்தனை பேர் அவளை சுத்திக்கிட்டாங்க. இப்ப அவ நம்மளை பார்த்தா என்ன செய்வா? ஒருவேளை என்ன வெறுப்பேத்துவாளோ? முடியாது. நான் என்ன சாதாரண ஆளா? எங்க அப்பா பெரிய பணக்காரு, எங்க வீட்டுக்காரோ நல்லா சம்பாதிக்கிறாரு. எனக்கு ஒன்னா அவளுக்கு சலாம் போடணும்னு தலையெழுத்து இல்லை. நாமே அவளை பார்த்து ஓடணும், நாம இங்கே உட்காந்துக்கலாம் என்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். கீதா அனைவரிடமும் பேசிவிட்டு சுரேஷிடமும் பேசிக்கொண்டிருக்க அவன் தனது மனைவியை அவளுக்கு அறிமுகம் செய்ய எண்ணி இந்திராவை அருகில் அழைத்தான். இந்திரா காதில் விழாதது போல் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்க கீதா அதற்குள் அங்கே திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் விரிந்தது. மிஸ்டர் சுரேஷ், உங்க ஒய்ஃப் பேரு இந்திரா தானே என்றாள் ஆச்சரியமாக. ஆமா மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவனும் ஆச்சரியத்தோடு கேட்டான். எனக்கு தெரியாதா? உங்களுக்கு முன்னாடி அவளை எனக்கு தான் நல்லா தெரியும். ஆமா மிஸ்டர் சுரேஷ், அவ என்னோட ஃப்ரெண்டு. நாங்க சின்ன வயசுல இருந்து 10th வரை ஒன்னாதான் படிச்சோம் என்று கூறிக்கொண்டே இந்திராவின் அருகே ஓடினாள். அவள் சிரித்து கொண்டே வருவதை பார்த்து எழுந்து கொண்டாள் இந்திரா. இதற்குள் அங்கு வந்த சுரேஷ், ஏ இந்திரா, உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறது? ஆமா, மேடம் உன்னோட ஃப்ரெண்டாமே என்றான் சிரித்து கொண்டு. இந்திரா அவளை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். ஏய், என்னடி, என்ன மறந்துட்டியா? நான் தாண்டி கீதா என்று அவளை அணைத்து கொண்டாள். நான் எப்படி உன்னை மறக்க முடியும் கீதா? நீ வரும்போதே உன்னை பார்த்துட்டேன். எல்லாரும் உன்கிட்ட பேசிட்டு இருந்ததால அங்க வரல, அப்புறமா பேசிக்கலான்னு இருந்துட்டேன் என்றாள் மெதுவாக. அப்படியா? அதனால என்னடி இருக்கு?
உன்னை விடவா எனக்கு மத்தவங்க? சரிடி, எப்படி இருக்கிற? ஆமா, இதுதான் உன் குழந்தையா? கியூட்டா இருக்காளே என்றவளை தூக்கி கொஞ்ச நாள் கீதா. இந்திரா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருக்க சுரேஷிற்கு அவளது செயல் தர்ம சங்கடமாகியது. இதற்குள் கீதாவிடம் யாரோ வந்து பேச குழந்தையை சுரேஷிடம் கொடுத்துவிட்டு அவர்களுடன் பேசிக்கொண்டே சென்று விட்டாள். பார்ட்டி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பிவிட காரில் ஏறியதிலிருந்து இந்திராவிடம் கத்தி கொண்டே வந்தான் சுரேஷ். இதோ பாருங்க, அவ உங்க கூட வேலை பார்க்கறவளா இருந்தா எனக்கு என்ன? நான் அதுக்காக போய் அவ கால விழணுமா? எனக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல என்றாள் இந்திரா கோபமாக. ஏய், உன்னை யாரு கால விழ சொன்னது? அவங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க தெரியுமா? அவங்க மனசு வச்சா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேல தூக்கிட முடியும். அப்படிப்பட்டவங்க அவங்களா வந்து உன்கிட்ட பேசுறாங்க. நீ என்னவோ திமிரா நிக்கிற. ஏன் வாயை திறந்து பேசினா உன் வாயிலிருந்து முத்தா உதிர்ந்துடும். அது சரி, படிச்சிருக்கன்னு தான் பேரு. வெளி உலகம் எதனா தெரிஞ்சாதானே. எங்கேயாவது வேலைக்கு போய் ஒரு நாலேஜ் இருந்தா பரவாயில்ல. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நீ படிப்பை முடிச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட. உன் சர்டிபிகேட் எல்லாம் வீட்டுல தூங்குது. அது கூட நீ படிச்சு வாங்கினியா இல்ல உங்க அப்பா பணம் கொடுத்து பாஸ் பண்ண வச்சாரான்னு தெரியல என்று கடுப்போடு கத்தி கொண்டே வந்தான். இந்திராவிற்கு மனது வலித்தது. இத்தனை நாட்கள் தன்னிடம் இருக்கும் பணத்தால் தான் எதையும் செய்து விடலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம், தான் ஒரு அதிர்ஷ்ட தேவதை என்று எண்ணியிருந்தவளுக்கு இன்று அதெல்லாம் பூஜ்யமாக தோன்ற ஆரம்பித்தது. தான் கேவலமாக நினைத்து கொண்டிருந்த கீதா இன்று அவள் அண்ணாந்து பார்க்கும் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக தோன்றியது. இது எல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? இதற்கு என்ன காரணம்? தன் கையில் BE சர்டிபிகேட் இருக்கிறது. தனது தந்தைக்கு செல்ல மகள், அவரது சொத்திற்கு ஒரே வாரிசு. புகுந்த வீட்டிலும் எந்த குறையும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கும் கணவன், கௌரவமான வாழ்க்கை, அனைத்தும் இருந்தும் தனக்கென்று தனியான அடையாளம் இல்லை. கணவனிடமே மரியாதை இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று எண்ணி எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தாள். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. காலை சுரேஷ் ஷாப்பிற்கு சென்றதும் கால் டாக்ஸி வரவழைத்து கீதாவின் வீட்டிற்கு புறப்பட்டாள். நேற்று கீதா தன்னிடம் கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பேக்கில் வேண்டா வெறுப்பாக வைத்துக் கொண்டிருந்தாள். அதை எடுத்துக்கொண்டு அவள் செல்ல அந்த லக்ஸரி பிளாட்டை பார்த்து அதிர்ந்து போனாள். இந்த அபார்ட்மெண்ட்லயே அவருக்கா என்று மலைத்து பார்த்து கொண்டே செக்யூரிட்டியிடம் விசாரித்தாள். மேடம் வீடு 3rd floor, நீங்க லிப்ட்ல போயிடுங்க என்றான் செக்யூரிட்டி. லிப்ட் நின்றதும் அதிலிருந்து இறங்கியவள் அந்த பிரம்மாண்டமான வீட்டை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே காலிங் பெல்லை அழுத்தினாள். சற்று நேரத்தில் சாவித்ரி வந்து கதவை திறக்க இந்திராவை பார்த்து அவள் முகம் மலர்ந்தது. இந்திரா, வாடா கண்ணு, வா வா. உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? உன்னை பத்தி நேத்து கீதா சொல்லிட்டே இருந்தா. நேத்து அவ உன்னை ஹோட்டல்ல பார்த்தாலுமே. வாமா என்று அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள். ஆன்டி, எப்படி இருக்கீங்க ஆன்டி என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்த இந்திரா அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீடு உள்ளே அரண்மனை போலவே இருக்க காஸ்ட்லியான சோஃபா செட், விலை உயர்ந்த பொருட்கள் என அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து இறக்கப்பட்டவைகளாகவே இருந்தன. அதை பார்த்து மலைத்து போனாள் இந்திரா. இதற்குள் பணியால் அவளுக்கு பாதாம் கீர் கொண்டு வந்து கொடுக்க, எடுத்துக்கோமா என்றாள் சாவித்ரி. ஆன்டி, கீதா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே அவள் அதை எடுத்துக்கொள்ள, தோ இங்கதான் இருக்கிறேன், வா இந்திரா, நீ இன்னைக்கு கண்டிப்பா என்னை தேடி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று உள்ளிருந்து வந்து அவளை அணைத்து கொண்டாள் கீதா. சாரி கீதா, நேத்து நான் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தேன், அதனால தான் உன்கிட்ட சரியா பேச முடியல. பரவாயில்லடி, எனக்கு எல்லாம் புரியுது. முதல்ல நீ இப்படி உக்காரு என்று அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு எதிரே இருந்த சிங்கிள் சோஃபாவில் கால் மீது காலை போட்டு கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டே பாதாம் கீரை குடிக்க ஆரம்பித்தாள் இந்திரா. ஆமா, குழந்தை இங்க? ஸ்கூலுக்கு போயிட்டா. அவளை அனுப்பி விட்டுட்டு தான் வரேன். நீ வீட்டுல இருப்பியான்னு சந்தேகத்தோட தான் வந்தேன். ஆமா, நீ வேலைக்கு போகல? தோ போகணும், எனக்கு டைமிங்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்ப வேணாலும் போகலாம் என்று சிரித்தாள். ஆ தெரியும்டி, உன்னை பத்தி அவர் சொன்னாரு. ஆமா, இதெல்லாம் எப்படி கீதா என்று அவள் முடிப்பதற்குள், நான் சாதிச்சேன்னு சொல்றியா? எல்லாம் உன்னால தான் என்று சிரித்தாள் கீதா. அவளை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்தாள் இந்திரா. என்ன அப்படி பாக்குற? நாம் அவளை சின்ன வயசுல இருந்து வெறுப்பு தானே ஏத்திட்டு இருந்தோம். ஆனா அவ என்னவோ என் முன்னேற்றத்துக்கு நீதான் காரணம்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? நீ அன்னைக்கு மட்டும் என்ன அப்படி செய்யலனா நான் இந்த அளவு வெறியோட முன்னுக்கு வர துடிச்சிருக்க மாட்டேன்டி. ஏதோ சுமாரா படிச்சிட்டு இருந்த என்ன
உன் கேள்வி பேச்சுதான் நல்லா படிக்க வச்சுது. என் நிலைமை தெரியாம நீ என்ன பண்ண அவமானம்தான் என் மனசை வலிக்க வச்சு அதை உறுத்தி ஆக்கிச்சு. கீதா, நான் ஏதோ தெரியாம என்றவள் தடுமாற, சச்ச, நான் அதெல்லாம் குத்தி கட்டலடி. நான் கூட சின்ன வயசுல நீ என்னை வெறுப்பேத்தும் போதெல்லாம் வீட்டுல வந்து எவ்வளவோ துடிச்சிருக்கேன். நான் அதிர்ஷ்டமே இல்லாதவன்னு கதறி இருக்கிறேன். எங்க அம்மா என்னை என்ன சமாதானம் பண்ணாலும் என் மனசு ஆறவே ஆறாது. அதுக்கேத்தா போல 10th நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த. திரும்பவும் என்னை காயப்படுத்தின. +2ல நான் நல்லா படித்தோம். எங்க அப்பா இறந்து போனதால என்னால் பிஇ சேர முடியல. அப்போ நீ என்னை வீடு தேடி வந்து வெறுப்பேத்தின. அப்பெல்லாம் நான் விதி என்னை திரும்ப திரும்ப கீழே தள்ளிட்டே இருக்கேன்னு எவ்வளவோ துடிச்சேன். அதுக்கப்புறம்தான் நான் என்னையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டேன். எதுக்கு நம்ம இப்படி சோர்ந்து போறோம்? எதுக்கு நம்ம மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு இப்படி கலங்கி போறோம்? அப்படி செய்யறதால நமக்கு தோல்விதான் வருது. அதை நம்ம விதின்னு சொல்லி முடங்கி போறோம். இனிமே நம்ம அப்படி துவண்டு போகக்கூடாது. மற்றவங்க கேள்வி பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பலியாக கூடாது. உன்னால முடியாதுன்னு நிறுத்துற ஒன்ன யாரோ ஒருத்தர் செய்யறாங்க. அதனால இனிமே நம்ம யார் பேச்சையும் காதுல போட்டுக்க கூடாது. நாம உழைக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். நான் யாருக்கும் சளைச்சவள் இல்லை. அதுவும் முக்கியமா உனக்கு நான் சளைச்சவ இல்லைன்னு மனசுக்குள்ள ஆணித்தரமா பதிச்சுக்கிட்டேன். என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும்னு பாடுபட்டேன். எங்க அப்பா அன்னைக்கு ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்தாரு. எங்க அம்மா ஒரு பெட்டிக்கடை வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க ஏழையா இருந்தோம். உலகம் எங்களை ரொம்ப கேவலப்படுத்திச்சு. இதுதான் எங்க அம்மா அப்பாவோட அடையாளம். இதுல இருந்து வெளியில வந்து நான் எனக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். நல்லா படிச்சேன். குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல என் இலக்கை மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ. எனக்குன்னு ஒரு அடையாளம், அங்கீகாரம் வந்துடுச்சு. அன்னைக்கு நான் விதியை நினைச்சு மூளையில முடங்கியிருந்தா கண்டிப்பா நான் இந்நேரம் ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போய் என் கணவரை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னோட லட்சியம், என் படிப்பு, என் உழைப்பு எனக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து மதிப்பை கொடுத்துருக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட ஜிஎம். அவர் என்னை மதிக்கிறாரு. எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு என்று சிரித்தாள். இந்திராவிற்கு இப்பொழுதுதான் தான் எதை தவறவிட்டோம் என்று புரிய அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். ஆமா கீதா, நீ சொல்றது சரிதான். சின்ன வயசுல அப்பாவோட செல்வாக்குல வளர்ந்தேன். நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. படிப்பை முடிச்சதும் கல்யாணம் ஆகி என் வீட்டுக்காரரோட நிழல்ல வாழறேன். படிப்பு, அழகு, திறமை எல்லாம் இருந்தும் என் அடையாளத்தை தொலைச்சவளாதான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். எப்பவுமே மற்றவங்க அடையாளத்திலையும் அரவணைப்பிலையுமே வாழறதால எனக்கும் உழைக்கணும், எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக்கணும்னு தோணல. ஆனா விதி உன்னை சின்ன வயசுல தோக்கடிச்சதா நாங்க சொன்னாலும் அது உன்னை பக்குவம் தான் படுத்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நீ உயர்ந்து நிக்கிற என்று பெருமூச்சு விட்டாள். இதற்குள் உள்ளிருந்து அவளை சாப்பிட அழைத்து கொண்டு வந்தாள் சாவித்ரி. அவர்களுடன் சாப்பிட்டு விட்டு சாவித்ரி வைத்து கொடுத்த பட்டு சேலையை வாங்கி கொண்டு புறப்பட்டாள் இந்திரா. இந்திரா, நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் என்றாள் கீதா. பிறகு தோழிகள் இருவரும் காரில் புறப்பட வீடு வந்ததும் இறங்கி கொண்ட இந்திரா, வாடி, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவ என்று அழைத்தாள். பரவாயில்லடி, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், ராயல் மெரிடியன்ல தான். அதுக்கு பத்திரிக்கை வைக்க என்னோட உட்பியோட வரேன், சரியா என்று சிரித்தாள். கண்டிப்பா வாடி என்று அழைத்து விட்டு இந்திரா தயங்கி கொண்டே நின்றாள். என்னடி, ஏதோ சொல்லணும்னு வர, ஆனா சொல்ல தயங்குற, என்னடி இந்திரா என்று கேட்டாள். ஒன்னும் இல்லடி, நானும் பிஇ முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தாண்டி இருக்கிறேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் எனக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும்னு தோணுது. அதனால ஏய், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் நேத்தே டிசைட் பண்ணிட்டேன். எங்க கம்பெனியில உங்க ஜூனியர் ப்ரோக்ராமா சேர்த்துக்க. அதை பத்தி இன்னைக்கு சுரேஷ் கிட்ட பேசதான் போயிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட பேசிட்டு சர்ப்ரைஸா சொல்லணும்னு இருந்தேன். ஆமா, அவர் ஒத்துப்பாரு இல்ல என்று கேட்டாள். நீ சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாரு. இருந்தாலும் இனிமே நான் யாரு அடையாளத்திலையும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் இந்திரா. வெரி குட், அப்ப நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கொடி என்று சிரித்து விட்டு கார் எடுத்துக்கொண்டு ஜம்மன கிளம்பினாள் கீதா.
இத்துடன் உனக்கு நான் சளைத்தவள் இல்லை கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.